ஸோ ஒரு பிரெக்னன்சியில் பெயின் அப்டமன் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 70 to 80% ஆஃப் த டைம் அது காமன் சிம்டம் தான். யாருக்கு வேணா வரலாம், எந்த ட்ரைமஸ்டர்ல வேணாலும் வரலாம். ஆனா சில டைம் இந்த பெயின் அப்டமன் அப்படின்றது ஒரு கிளாசிக் சிம்டம் ஆஃப் சர்டன் எமர்ஜென்சிஸ். முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு. அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி, அது ஃபர்ஸ்ட் 3 monthsலயே வந்துடும். சிவியர் லோயர் அப்டாமினல் பெயின், சம்டைம் ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங், சம்டைம் ஷோல்டர் பெயின் அண்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷனோடய ஃபர்ஸ்ட் 3 monthsல வருவாங்க. அப்படின்னா எக்டோபிக்னா டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு பிரெக்னன்சி, அது ரப்சர் ஆயிருக்கலாம், இல்ல அது வளர்றப்போ டியூப் ஸ்ட்ரெச் ஆகுறனால சிவியர் பெயின் வரலாம். அந்த டியூப் ரப்சர் ஆயிடுச்சுன்னா உள்ளார ஃபுல்லா ப்ளீடிங் ஆகுறப்ப தான் வயிறெல்லாம் டென்ஸ் ஆகும், ஷோல்டர் பெயின் வரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பயம் காமிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லல. ஏர்லி பிரெக்னன்சில சிவியரா ஒன் சைடடா உங்களுக்கு பெயின் வருது, அசோசியேட்டட் வித் மைல்டு ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங், இல்ல சம்டைம் ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா இமீடியட்டா டாக்டரை போய் பார்த்துறது பெட்டர். ஸ்கேன் எடுத்து எக்டோபிக்கை ரூல் அவுட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.